மாமனிதர் பாசறைப்பாளர் நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள் பிள்ளைகள் நாம் புகழ் வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே, இதுவரை தமிழீழ விடுதலையை, தமிழ் தேசிய விடுதலையை மாவீரர்களை தலைவர் பிரபாகரனை தவிர ஒருத்தரையும் பாடாத ஒரு குரல் உண்டென்றால் அது நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள்தான். அவர் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளில் இல்லை இணைந்து அந்த தலைவர்களை பாடியிருந்தால் பெரும் பெரும் பதவிகளை பெற்று வசதியாக வாழ்ந்திருக்கலாம். எண்ணற்ற பேர் வந்தார்கள், வீரஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை ஆதரித்தார்கள், பேசினார்கள். எல்லாம் செய்தார்கள். அந்த இடத்தில் ஆயுதம் மவனிக்கப்பட்டது என்று அறிந்தவுடனே தடுமாறினார்கள். வாழ்நாளின் இறுதி நொடி வரை கடைசி மூச்சு தன் உடலில் இருந்து கசிந்து பிதுங்கி வெளியேறுகிற வரை தான் கொண்ட கொள்கையில் சற்றும் தடுமாறாது தளராது கடைசி வரை நின்ற ஒரே மகன் நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள்தான். அவர் பாடுகிறார், பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன். பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன். தமிழீழம் பெற்று இங்கு தருவானவன், என்றும் தாய் போல தொடர்ந்து இங்கு வருவானவன். தேனிசையாலே அவன் புகழை பாட்டாக்குவேன், அவன் திசையிருந்து வரும் காற்றை மூச்சாக்குவேன். அந்த தலைவன் இருந்த திசையிலிருந்து வந்த காற்றை மூச்சாக்கி வாழ்ந்த ஒரு மறவன், கொள்கை வீரன் நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா. எத்தனையோ பேர் பாடியிருக்கிறார்கள், எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான குரல் வளம். ஆனால் இப்படி ஒரு ஈர்ப்பு மிகுந்த குரல் வளம் இந்த இனத்தில் எவனுக்கும் இருந்ததில்லை. பேரவருக்கு தேனிசை என்று வந்துவிட்டது. ஆனால் தமிழ் பேரினத்தின் எழுச்சி இசை என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு இருப்பவர்கள் மீது நமக்கு ஏன் வருத்தம் வரவில்லை என்றால், இந்த தடத்திற்கு வரவில்லை என்றால் நாமளும் அங்குதான் இருந்திருப்போம். அதுதான் யதார்த்த உண்மை. புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்த எங்களை போன்ற பிள்ளைகளை எல்லாம் தன் பாக்களால் புலிகளாக மாற்றிய பெருமை நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பாவுக்கு உண்டு. நம்முடைய முன்னவன் நம்முடைய பாட்டன் பாரதி, அவனை தொடங்கி நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன், நம்முடைய தாத்தன் பாவலரேறு, இவருடைய பாக்கள் எல்லாம் தான் நம்மளை செதுக்கி ஒரு ஒளி போல இந்த தமிழ் தேசிய வீரர்களாக இந்த தளத்திலே நம்மளை வார்த்தெடுத்தது அவருடைய பாக்கள் தான். வலியோர் சிலர் எளியோ தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனதுதாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா. இந்த குரல் தான்
உலகத் தமிழினமே எண்ணிப்பார், நீ உறங்கினால் வரலாற்றில் யார் உன்னை மன்னிப்பார். அவன் பாவாக எழுதினான், அவன் பாடி எழுப்பினான். இந்த குரல்கள் தான் நம்மளை உசிப்பியது. என் போன்ற பிள்ளைகளை இழுத்து கொண்டு வந்து இந்த களத்திலே நிறுத்தியது இந்த குரல் தான். புண்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன், பொறுமையை கடந்து பகைவர் நடுங்க புலியாக உருவானவன், கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன், களம் பாடும் புலவர்கள் உளம் தொல்ல வரலாற்றில் பல நூறு களம் கண்டவன், பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, தமிழர் தாய் மண்ணை காக்கின்றான் தமிழ் மானம் நிலைநாட்டி, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி. எங்கள் தலைவன் போன் இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் எவனும் இல்லை, எரிமலை மூச்சுக்கும் எழும்புயல் வீச்சுக்கும் உலகினில் எதடா எல்லை, பொங்கி எழுந்தெங்கள் படைவீரர் களமாடினார், போர்பறை அதிரவா புலியேனி களம் வென்று தட்டடா தட்டு தோலை, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி. இதை பாடி பாடி உசிப்பி உறங்க விடாமல் செய்து தமிழீழ தாயக விடுதலையின் பக்கம் எண்ணற்ற வீரமறவர்களை களத்திலே இறக்கிவிட்ட பெருந்தகை நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். தங்க மாலை கழுத்துகளை கொஞ்சம் நில்லுங்கள், நஞ்சு மாலை கழுத்துக்களை எண்ணி பாருங்கள். அந்த பாடலை உலக நாடுகளெங்கும் போய் பாடி இயக்கம் தொடங்கிய காலத்தில் அதற்கு நிதி சேகரிப்பில் தன் குரல் வளர்த்தால் நாடெங்கிலும் பாடி பாடி இதுபோல் அரங்குகளில் பாடுகிற போது எண்ணற்ற நம் பெற்றோர்கள், நம் தாய்மார்கள், நம் தங்கைகள், அக்காக்கள் கழுத்திலே இருந்த அந்த நகைகளை எல்லாம் கலட்டி அப்படியே வைத்துவிட்டு போனது. அதிலே அந்த பணத்தை எல்லாம் சேமித்து தலைவன் படைகட்டி போர் புரிய கொண்டு போய் கொடுத்த கொடை நம் அப்பாவுடைய குரலுக்கு உண்டு. படிப்பட்ட இன்றைக்கு இயக்கம் மாமனிதர் என்று அறிவித்திருக்கிறது. நம் தலைவர் இருந்தால் அவர் தேசத்தின் குரல் என்று அண்ணன் பாலசிங்கம் அவர்களை அறிவித்தார்கள். அவர் இருந்தார் தேசத்தின் இசைக்குரல் என்று நம்முடைய அப்பாவை தலைவர் அறிவித்திருப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் பெருமிதத்தோடு நம் அப்பாவை தேசத்தின் இசைக்குரல் என்று நாம் அழைப்போம். விடுதலை குயில் என்றும் வீர முரசு என்றும் நம் அப்பாவை அழைப்போம். எத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் நம் அப்பா. இனத்திற்காக தன்னை வருத்தி கொண்டு எளிய வாழ்க்கையை வாழ்ந்த பெரிய மகத்தான மனிதர். ஒருவன் எப்போதும் மாமனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று ஒருவன் உழைக்கத் தொடங்கினால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமைமிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று ஒருவன் உழைக்கத் தொடங்கினால் அவன் மாமனிதனாகிறான். அப்படி தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமைமிக்க தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்நாளின் இறுதி நொடி வரை உழைத்ததால் அவர் மாமனிதர் என்று அழைக்கப்படுகிறார். எத்தனை போற்றுதலுக்கும் உரிய பெருந்தகை நம்முடைய அப்பா. ஈழ விடுதலை களத்திலே எண்ணற்ற மாவீரர்கள் கருவி ஏந்தினார்கள், ஆயுதம் ஏந்தினார்கள். எண்ணற்ற வீரர்கள் உயிராயுதம் ஏந்தினார்கள். எண்ணற்ற வீரர்கள் அறிவாயுதம் ஏந்தினார்கள். நம் அப்பா குரலாயுதம் ஏந்தினார் என்பதை
தமிழ் சமூகம் மறக்கக்கூடாது. நாம் வீழ்ந்துவிட்ட ஒரு தேசியனத்தின் பிள்ளைகளாக இருப்பதால் இந்த விழா ஒரு சின்ன அரங்கில் நடக்கிறது. மற்றவர்கள் அதிகாரத்தை அடைவதும் அடைய துடிப்பதும் வெவ்வேறு காரணங்களும் இருக்கலாம். ஆனால் நாம் வீழ்த்தப்பட்ட ஒரு தேசியன மக்கள், அழித்து ஒழிக்கப்பட்ட நம் தமிழ் மொழி மீட்சிக்கு, இன உரிமை மீட்புக்கு, அதன் பாதுகாப்புக்கு, இனத்திற்கென்று ஒரு அதிகாரம் கட்டமைக்கப்பட்டால்தான் நிலம் வளம், காடு மலை, கனிம வளம் எல்லாம் பாதுகாக்கப்படும். அதெல்லாம் கண் முன்னாடி பறிபோய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, தமிழ் இனம் என்றோ, தமிழர் நிலம் என்றோ, தமிழர் வரலாறு என்றோ, தமிழர் இலக்கியம் என்றோ, தமிழரின் தொன்மம் என்றோ, வழிபாடு என்றோ, தமிழர் அடையாளங்கள் என்றோ பேசுவதற்கு எவரும் இல்லை. பேசாதவர்களிட்டே ஆட்சியும் அதிகாரமும். இந்த நிலையில் புதிதொன்றுமில்லை நமக்கு. இது முயன்று முடியாது போனது முன்னவர்கள் நமக்கு பாடமாக நிற்கிறார்கள். நாம் கற்றது நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக சமரசம் செய்து நிரந்தர வெற்றி இழந்தவர்கள், தற்காலிக வெற்றிக்காக சமரசம் செய்து நிரந்தர தோல்வியை தழுவிக்கொண்டவர்கள். நாம் இது இரண்டையும் செய்ய தயாராக இல்லை. ஏனென்றால் படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை அறிந்த மகன் நான். ஒரு பெருங்கனவை சுமந்தின்ற ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் நினைப்போம், 50,000த்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தாயக விடுதலைக்கு, தமிழ் பேரினத்தின் தேச விடுதலைக்கு உயிர் தியாகம் செஞ்சிருக்கான். நம் உயிர் தமிழ் செத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தம் உயிரை கொடுத்து மாண்ட மறவர்களின் எண்ணிக்கை 500 கிட்ட இருக்கும். ஆனால் காட்டுனது நமக்கு ஒரு 18-20 பேர் தான். அளப்பெரிய ஈகங்களை நம் மக்கள் செஞ்சுருக்காங்க. இறந்தவர்கள் போக உறுப்புகளை சிதையை கொடுத்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கண் சிதைந்து, கால் சிதைந்து, தலையில், முதுகில், உடம்பில் தோட்டாக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நின்றுருக்கிறாங்க. இது எல்லாருடைய தியாகத்தையும் விட மகத்தானது தன் பெற்ற பிள்ளைகளை, பேணி வளர்த்த பிள்ளைகளை தாயக விடுதலைக்கு போய் தலைவனின் கீழே நின்று சண்டை செஞ்சு சாகு செத்துப்போன்னு அனுப்பின பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள்தான் உலகத்திலே தமிழ் பேரினம் போற்றி வணங்கத்தக்க குலதெய்வங்கள். அப்படி எண்ணற்ற தாய்மார்களை, தந்தையர்களை கண்டவன் நான். இன்னும் வாழ்கிறாங்க நம்ம கூட. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மாவீரனை இந்த மண்ணுக்கு கொடுத்த குடும்பம் இங்கே இருக்குது. என் தாய் இருக்காங்க, என் தம்பி இளங்கோ இருக்கா, என் தங்கை, எங்கள் குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேனே, உயிராயுதம் அறிவாயுதம் கருவி ஏந்திய இடத்தில் என் அப்பன் குரலாயுதம் ஏந்தி இந்த இனத்தின் விடுதலைக்கு கடைசி மூச்சையும் தன் தாயக விடுதலைக்கு அர்ப்பணித்தவன் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். இசை வணக்கத்தில் பாடிய பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம யாரும் செய்யலை. உலகெங்கும் பரவி வாழுகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் அவர்களாக எழுதி அவர்களே மெட்டமைச்சதென்றால் இந்த தலைமுறையின் இதயத்திற்குள் கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை நம் தந்தை ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறத பாருங்கள். மார்க்ஸ் என்ன சொல்கிறார்? ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை அடைவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிற ஒரு முயற்சி இருக்குது பாருங்கள், அந்த போராட்டம் இருக்குது பாருங்கள், அதுதான் வருங்கால தலைமுறைக்கு வரலாறாக இருக்குதுங்கிறான். அப்படி தான் நம் தலைவனுடையது, அப்படி தான் நம்ம அப்பாவுடையது. இப்போ அவருடைய கனவு நம்மகிட்ட இருக்குது, இசையாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் உனக்கு சோறு வருதுன்னா பார்த்துக்க. அப்போ அவருடைய பாடலை கேளு. அழகான அந்த பனைமரம் அடிக்கடி நினைவில் வருங்கிற பாடலை கேட்டு அழாதவன்லாம் கிடையாது. உலக நாடுகளில் அழாதவன் கிடையாது. அவர் பாடல் தான் எண்ணற்ற வீரர்களை களத்தில் கொண்டாந்து இறக்குச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி உணர்வூட்டி களத்துக்கு இழுத்துட்டு வந்ததை விட அவருடைய 5 நிமிட பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை களத்துக்கு வர வச்சது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மகன்
இயக்க பாடலை தவிர எதையும் பாடலை. கடைசி காலத்தில் நாம் தமிழர் கட்சியும் தன் மகனையும் தான் பாடினர். அது அந்த பாடல்களெல்லாம் இன்னும் நம்ம ஒளிப்பேழையில் இருக்குது. அப்போ அது பாடியிருப்பார், இனத்தின் உயிரை இளந்தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர், அதெல்லாம் அப்போ பாடினது தான். அந்த மாதிரி ஒரு அருமை தந்தையை நாம் இழந்திருக்கோம். அவர் இல்லை, உருவத்தால் இல்லை, உணர்வால், தன் குரலால், கனவால் எல்லாமே நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் நம்ம அப்பா. நம்ம அப்பாவுடைய நினைவை போற்றுகிற நாளில் அவர் எந்த நோக்கத்திற்காக வாழ்வின் இறுதி நொடி வரை உறுதியாக நின்றாரோ, அப்பா மட்டும் இல்லை, அந்த குடும்பமே அர்ப்பணித்து நின்றுச்சு. என் தம்பி, என் மருமகன் எல்லாருமே, என் தங்கை எல்லாருமே இந்த இனத்திற்காக பாடியவர்கள் தான். அப்போ அந்த கனவு, அந்த நோக்கம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லாரும் புரிந்தவர்கள் தான். புதுசாக ஒன்றும் ஒருத்தருக்கு ஒன்றும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு. இதுதான் நம்முடைய கோட்பாடு. ஒரு அறிவு சமூகத்தை படைப்பதற்கு, அறிவார்ந்த பிள்ளைகளை வளர்த்து வார்த்தெடுப்பதற்கு நாம் எல்லோரும் பயிற்சி களமாக மாறி இந்த இனத்தின் விடுதலையை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை ஏற்பது தான். அதை வென்று முடித்து நம் அப்பா, நம் மாவீரர்களுக்கும், நம் தலைமைக்கும், நம்முடைய அப்பாவுக்கும் ஒப்படைப்பது தான் பிள்ளைகள் நாம் அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். அதற்கு எல்லோரும் தன்னலமற்ற உண்மை நேர்மையாக உறுதியாக களத்திலே நின்று இன விடுதலையின்காக, அதன் வெற்றிக்காக அரும்பாடுவாற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பது தான் நம்முடைய அப்பா வீர முரசு விடுதலை குயில் பாசறை பாணர் மாமனிதர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமாக இருக்க முடியும். உலகெங்கும் பரவி வாழ்கிற நம்முயிர் சொந்தங்கள் அனைவரின் சார்பாகவும், தமிழீழ விடுதலை தேசிய இராணுவமான விடுதலை புலிகளின் சார்பாகவும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், என்னுடைய தந்தை தேனிசை செல்லப்பா விடுதலை பாணர் அவர்களுக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்முடைய பாசறை பாணருக்கு நம் புகழ் வணக்கம். நன்றி.